institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹருல்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சட்டமன்றத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வர உத்தேசித்துள்ள திருத்தங்களை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போது இந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் FCRA சட்டம் 2010 நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார்கள். இல்லை, அந்த சட்டம் 1996 மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற நானும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், அதேபோல நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மை கிறிஸ்தவ நிறுவனங்கள், அதேபோல முஸ்லிம் நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி, கல்லூரிகளை ஏற்படுத்தி கல்வியின் கண்ணை திறந்தார்கள். பல இடங்களிலே பள்ளிக்கூடங்களே இல்லாத ஒரு சூழலில் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ அமைப்புகள் பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண்ணை திறந்தது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதுபோன்று மக்களுக்கு நலன் தரக்கூடிய பல திட்டங்கள், அது கல்வியாக இருக்கலாம், ஒரு இயற்கை பேரிடர் நடைபெறும் போது அங்கு செய்யப்படக்கூடிய நிவாரண உதவிகளாக இருக்கலாம், அதே போன்று மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். மிக முக்கியமாக நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு விரோதமாக மனித உரிமை மீறல்கள் நடைபெறும் போது அதற்கு எதிராக துணிச்சலாக களத்தில் நின்று அந்த மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பணியாக இருக்கலாம். இப்படியான சிறந்த அறப்பணிகளை இந்த நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை ஒரு கோரிக்கையாக நான் வைக்க விரும்புகின்றேன். இந்த FCRA சட்டமே தேவையில்லாத ஒரு சட்டம். என்ன காரணம் என்றால், எந்த நாட்டிலிருந்து இங்குள்ள நிறுவனங்களுக்கு நிதி வந்தாலும் அது முறையாக வங்கி கணக்குகள் மூலமாக தான் வருகிறது. அந்த வங்கி கணக்குகளில் எப்படி பணம் வருகிறது என்பதை ட்ரேஸ் பண்ண, அதை பரிசோதிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக ஆண்டுதோறும் வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே வருமான வரித்துறையினுடைய வரம்பிற்குள்ளும் இந்த நிறுவனங்கள் வருகிறது. இதை தாண்டி எதற்கு FCRA என்ற இன்னொரு வடிவத்தை கொண்டு வந்து இந்த நிறுவனங்களை கண்காணிக்க வேண்டும்? இது தேவையில்லாத ஒரு சட்டம் என்பதை மிக தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எனவே FCRA சட்டமே தேவையில்லைங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. இருந்தாலும் கூட இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள், இதுக்கு முன்னாடி தொண்டு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதியை பெற வேண்டும் என்றால் அந்த நிதியை அவர்களுடைய பொதுவான கணக்குகளில், வங்கி கணக்குகளில் பெற முடியாது. ஏற்கனவே உள்ள சட்டத்தில் இதற்காக பிரத்யேகமாக ஒரு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு டெசிக்னேட்டட் அக்கவுண்ட், அதாவது
பிரத்யேகமான வங்கி கணக்கில் மட்டும்தான் அந்த பணம் வர வேண்டும். அதுல வேற உள்நாட்டு நன்கொடைகளை எல்லாம் அந்த கணக்கில் செலுத்த முடியாது. அதை திருத்தி என்ன செஞ்சார்கள் என்றால், எல்லா நிறுவனங்களும் வெளிநாட்டு நிதியை பெறும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய, தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட கிளையில் மட்டும்தான் வங்கி கணக்கு வைக்க வேண்டும், அங்கு மட்டும்தான் வெளிநாட்டு நிதி வர வேண்டும் என்ற அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், தடுப்புகள் எல்லாம் போட்ட பிறகு எதுக்கு இந்த திருத்தம்? இந்த திருத்தம் சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய, மருத்துவ வசதிகள் கொடுக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வஞ்சிப்பதற்காக அன்று வாஜ்பாய் அரசு இந்த சட்டத்தை, எஃப்சிஆர் சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமாக இந்த அறநிலையங்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியாம் இந்த சட்டம், இந்த திருத்த சட்டத்தில் சொல்றாங்க. அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன செய்யலாமான்னா, எஃப்சிஆர்ஐ புதுப்பிக்கவில்லை என்றால் அல்லது எஃப்சிஆர்ஐக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய, அதாவது மிக வலிமையாக சொல்ல வேண்டும் என்றால், யாரோ வளர்த்த, யாரோ உதவி செய்து வளர்க்கப்பட்ட நிறுவனங்களை இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அபகரிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை தான் ஒன்றிய அரசு இன்று கொண்டு வர உத்தேசித்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு தொழுநோயாளிகளை பார்த்தால் பார்த்து ஓடக்கூடியவர்கள் நாம். ஆனால் அந்த தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தவர் அன்னை தெரசா என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களும் கூட இந்த எஃப்சிஆர்ஐயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் இந்த எஃப்சிஆர்ஐ சட்டத்துக்கு எதிராக மிக சிறப்பான வலுவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வழியில இந்த சட்டமன்றமும் இந்த சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தி நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.